ஓம் நம சிவாயா யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து செகண்ட் சாப்டரில் எடுத்துக்காட்டு ஒன்று பாருங்கள். பெறுதல் செலுத்தல் கணக்கு நேற்று ஃபார்மெட் எப்படின்னு பார்த்தோம். இன்றைக்கி அதில் ஒரு சம் பார்க்கலாம். தமிழ் கல்வியியல் மன்றத்தில் கீழ்காணும் தகவல்களில் இருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய பெறுதல்கள் மற்றும் செலுத்தல்கள் கணக்கினை தயார் செய்யவும். ரைட்டுங்களா? தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க 18,000. ஓகேங்களா? அப்போ தொடக்க இருப்பு பெறுதல்கள் செலுத்தல்கள் போட்டு தொடக்க இருப்பை நம்ம எப்படி போடணும்? இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி என்ன இருப்பு? நமக்கு ரொக்க இருப்பு. அதனால் கை ரொக்கம் 18,000. வாடகை செலுத்தியதுன்னு அதிலே வந்துடுச்சு. அப்போ செலுத்தல்களை தான் இதை மென்ஷன் பண்ணணும். வாடகை செலுத்தியது வரவு பக்கம் 6,000. அடுத்து உதவித்தொகை அளித்தது, அதுவும் என்ன பக்கம்? வரவு பக்கம் 15,200. நுழைவு கட்டணம் நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? பெற்றிருக்கோம் 18,500 பெறுதல்களில். கட்டடம் வாங்கியது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ரொக்கம் செலுத்தியிருப்போம். அதனால நம்ம என்ன பண்ணணும்? வரவு சைடு கட்டடம் வாங்கியது அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணி 2,10,000. பணியாளருக்கு சம்பளம் அப்படி தானே? அப்போ சம்பளமும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கொடுத்துருப்போம், செலுத்தியிருப்போம். அதனால் 55,000 எல்லாத்தையும் பெறுதல்கள் செலுத்தலில் மென்ஷன் பண்ணிவிட்டு, இப்போ நமக்கு எந்த சைடு அதிகமாக வருது அப்படின்னா பற்று சைடு 3,01,500 வருது. அப்போது பற்றிலிருந்து வரவு பக்கம் உள்ள அமௌண்ட்டை நீங்கள் வந்து கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிறது நமக்கு எவ்வளோ வருது? 15,300. அப்போ அதை தான் இங்கே நமக்கு என்ன இருக்குது? இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதில் கை ரொக்கம் இருக்குது. அப்போது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது கை ரொக்கம் மென்ஷன் பண்ணி 15,300. இதுதான் ஆன்சர். இது ஒரு சிம்பிள் கணக்கு தான். ஓகேங்களா? பெறுதல்கள் செலுத்தல்கள் கை ரொக்கம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி இது ரொக்க இருப்பு. அதனால் நம்ம கை ரொக்கம் நமக்கு வந்திருக்க ஆன்சர் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது கை ரொக்கம் 15,300ன்னு மென்ஷன் பண்ணி காட்டணும். பெறுதல்கள் செலுத்தல் கணக்கு எப்போவுமே ஈஸி தான். நேற்று அந்த ஃபார்மேட் பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவில் போய் செக் பண்ணிக்கோங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.